ஓகே, 3 லாங் ஒயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்லேருந்து போயிட்டே இருக்குது. கரண்ட் கேரிங் 10 ஆம்பியர், 20 ஆம்பியர், 30 ஆம்பியர் ஆர் பிளேஸ்டு parallel each other zone. Points P and Q are in the midway. ரெண்டு பாயிண்ட்டுக்கு மிட்வேல இருக்குது. ஆஃப் த ஒயர் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் P and Q. அப்போ இந்த கரண்ட் கேரிங் ஒயர்னால் இந்த இடத்துல ஃபீல்டு பார்க்கணும்னா இந்த டிஸ்டன்ஸ் தானே தேவை. அப்போ இது 2Dனா இது மிட்வேனா இது என்னது D. அதே மாதிரி தான் இதுவும் D, இதுவும் D, இதுவும் D. சரி, ஃபஸ்ட்டு இந்த Qங்கிற பாயிண்டில் பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரைட் ஒயருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா இங்கே எழுதிடலாமா? B is equal to mu naught I by 2 pi R R D. இதில் mu naught by 2 pi பிரச்சனையே இல்லை, I தான் மாறுது, டிஸ்டன்ஸும் அப்படியே மாறும். அப்போ mu naught by 2 pi இதை காமனாக வெளியே எடுத்துட்றேன். கிளியரா? சரி, இப்போ இதில் பாருங்கள், இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட் இப்படி போகுதா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? இன்வேர்டு. அதை வந்து ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. I எவ்வளவு இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் 30, ரைட், பை இதுலேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு? D. சரி, அடுத்து 20 ஆம்பியருக்கு வாங்க. ஃபீல்டு பார்க்க வேண்டியது இந்த Qங்கிற இடத்துல. இதில் 20 ஆம்பியர் என்னாவது? இங்கே உள்ளே போகுது, இந்த இடத்துல என்னது? வெளியே வருது. ஆனால் ஃபஸ்ட்டு 30 ஆம்பியர் உள்ளே போகுது. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக வந்தால் என்ன பண்ணுவீங்க? மைனஸ். கரண்ட் எவ்வளவு? 20 பை இந்த கரண்ட் கேரி இருக்குது இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளவு? D. ரைட். அடுத்து 10 ஆம்பியர். இது என்னது? இன்வேர்டு. ஆனால் இங்கே தானே பார்க்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வளைச்சி இது அவுட்வேர்டு தான். அப்போ மைனஸ் எவ்வளோ ஆம்பியர்? 10 ஆம்பியர். எங்கே ஃபீல்டை பார்க்கணும்? Qங்கிற இடத்துல. அப்போ இந்த கரண்ட் கேரிங் வயரில் வந்து எவ்வளவு? இது ஒரு D, இது ஒரு D, இது ஒரு D. அப்போ 3D. ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணிடுவோமா? காமனாக LCM என்ன வரும்? 3D. அப்போ இது என்ன வரும்? 3Dயில் D 3 டைம்ஸ், அப்போ 90. அதே மாதிரி இதுவும் 3 டைம்ஸ், 3 × 20 60. இது எவ்வளவு? 3D × 1 தான். அப்போ -10. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 90 - 60 எவ்வளவு? 30. 30 - 10 எவ்வளவு? 20. அப்போ 20/3D. ஓகே, நெக்ஸ்ட் இது யாரால்? Qவால். அடுத்தது Pக்கு. Pயில் பார்ப்போம். அதே மாதிரி mu naught by 2 pi. ஃபீல்டு இப்போ இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால இங்கே ஃபீல்டு என்னது? இன்வேர்டா. இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கும் இந்த இடத்துக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? D D D 3D. அப்போ 30 ஆம்பியர் பை 3D. அப்புறம் யார்? இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால என்னது? இது இன்வேர்டு தான். அப்போ இது என்னது? இன்வேர்டு தான். அப்போ ப்ளஸ். நல்லா பார்த்துங்க, இதுவும் இன்வேர்டு தான், இது இன்வேர்டு தான், சேம் டைரக்ஷன். அப்போ ப்ளஸ் யாரால்? 20 ஆம்பியரில். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கேருந்து? D. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 10 ஆம்பியர் இது போயிட்டு இப்படி அவுட்வேர்டில் வருது. அப்போ இது என்னது? மைனஸ். சோர்ஸ் கரண்ட் எவ்வளவு? 10 ஆம்பியர். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? D. அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3D. இது எவ்வளோ வரும்? 3Dனா 30 தான். இது ரெண்டு 30ஆல் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். 60 - 30. அப்போ என்ன வரும்? இந்த 30 இந்த 30 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 60/3D. ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்க? Q and P P and Q P and Q. P எது? இது. அப்போ 60/3D. ரேஷியோவில் இந்த மீ நாட் எல்லாம் கேன்சல் ஆகிடும். பை இது எவ்வளவு? 20/3D. இது எப்படி வரும்? 60/3D × 3D/20 வரும். அப்போ 3D 3D கேன்சல், இது கேன்சல். அப்போ 6/2 எவ்வளவு? 3.